எல்லாமே சமைக்க முடியும். பிரியாணி சமைக்கலாம், சில்லி போடலாம், பிரியாணி கம் இந்த மாதிரி உதிரியாக பிரியாணி செய்கிறது பார்த்துடலாமா. குக்கரில் நான் வந்து காளான் 2 பேக்கெட் எடுத்து அது கழுவி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சிட்டேன். வெங்காயம் 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சிட்டேன். காளானும் வந்து 2 3 வெட்டிக்கிட்டேன். நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் வீட்டில் காய்ச்சினது, எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம், 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசி, கொஞ்சம் போல் ரோஸ் இதழ்கள், அதையும் நம்ம போட்டு எண்ணெயில் நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வந்து நான் லைட்டாக கீறி இருக்கேன். வெங்காயத்தோடு ஒரு லைட்டாக உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி இல்லை, நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா காளான் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா காளான் வந்து அந்த மசாலாவோட பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி வந்து ஊறின அரிசியை எடுத்து போட்டேன். ஒரு 20-25% அப்படியே குக்கரில் வேக விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பதத்துக்கு வந்தோடனே குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏர் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சுவையான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி